ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 21. சீதை ராவணனுக்கு சொன்ன அறிவுரை. கொடூரமான ராவணனின் பேச்சை கேட்ட சீதை மிகுந்த வேதனையுடன் மெல்லிய குரலில் நடுங்கியபடி ஒரு துரும்பை கிள்ளி எதிரே போட்டு அதை பார்த்து, ராவணா, உன்னை நம்பி தங்களை ஒப்படைத்த உனது மனைவியரை எனக்கு அடிமையாக்குகிறேன் என்று சொல்வது மூடத்தனம். பிரம்ம ஞானிகளான விதேக வம்சத்தில் வளர்ந்து கலங்கமற்ற சூரிய வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டு இஷ்வாகு குலத்திலகனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மணந்து உயரிய நிலையில் இருக்கும் நான் பொன்னுக்கும் பட்டுக்கும் மயங்குவேன் என்று நினைப்பது பேதமை. உனது மனைவியரை பரபுருஷர்கள் பார்க்காதபடி காப்பாற்றுகிறாய் அல்லவா? அதேபோல் பிறர் மனைவியரும் காப்பாற்றுவது புருஷ தர்மம் மட்டுமல்ல, ராஜ தர்மமும் கூட. உன் மனைவியரை நீ இல்லாத வேளையில் தூக்கிச் சென்றால் கோபம் கொண்டு சண்டைக்கு போவாயல்லவா? என் பிரபுவும் உன் திருட்டுத்தனத்தை சிட்சிக்க வருவார். சிற்றன்னை கைகேயையும் பெற்ற தாயாக நினைத்தார். அவர்கள் வாக்கை மதித்து ராஜ்ய லாபத்தை தூசாக கருதி வனவாசம் வந்ததை கொச்சைப்படுத்தி பார்க்காதே. தகாத ஆசை கொண்ட இந்திரன் மகன் சரணடைந்ததால் ஒரு கண்தான் போயிற்று. நீயும் என் பிரபுவிடம் என்னை ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பிழைத்திருக்கலாம். இல்லையேல் குலத்தோடு அழிவாய். என் தந்தை ஜனகர் பேராசை கொண்டவர் அல்ல, அவருக்கு மிதிலையே அதிகம். பெண் வழியாக பாக்கியம் பெற நினைக்கும் பந்துக்கள் யாரும் எனக்கு கிடையாது. பரஸ்திரீகளிடம் ஆசை கொள்பவனின் ஆயுளும் ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் நாசமாகும். அவனது துன்பங்கள் அமுத சுரபியாகிவிடும். கொள்ளி வைக்க பிள்ளைகளோ சகோதரர்களோ இருக்க மாட்டார்கள். மோட்சம் எட்டா கனியாகிவிடும். விபீஷ்ணன், அகம்பனன், மால்யவான் போன்ற நல்லோர்களின் அறிவுரையை உன் செவிகள் ஏற்று மூளைக்கு சொல்வதில்லையா? பஞ்சமா பாதகங்களில் பரஸ்திரி இச்சையே மிகவும் கொடியதென்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒருவன் மடிந்து விட்டானே என்று பல உயிர்கள் துக்கப்பட வாழ்வதுதான் பெருமை. அப்பாடா, போய்விட்டான் என்று நீ இறந்தால் பலர் சந்தோஷப்படப் போகிறார்கள். எத்தனை பலமும் பௌருஷமும் இருந்து என்ன பயன்? சந்திரனில் கலங்கம் போல் உன் புகழில் கரைப்பட்டு விட்டதே. வனவாசம் புறப்படும் போது என் பர்த்தா என்னை மிதிலையில் போய் இருக்கச் சொன்னார். அயோத்தி என்னை புறக்கணிக்கவில்லை. பட்டாடைகளும் நவமணிகளும் எனக்கு அபூர்வமானதல்ல. நான் வனத்துக்கு விரும்பி வந்தவள். உன் கண்ணெதிரில்தானே நகைகளை கலற்றி வீசி எறிந்தேன். சூரியனை விட்டு பிரகாசத்தை பிரிக்க முடியுமானால் நான் ராமனை விட்டு பிரிந்திருப்பேன். பார்வையற்ற கண்களுக்கு அழகுண்டா? உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது பிணம். மலரை விட்டு மென்மையும் மனமும் பிரிந்தால் அது சருகு. வீணை கொடியோனி, வீணை தந்தி அருந்தால் சுகராகம் பிறக்காது என்று ஏன் உனக்கு புரியாது போயிற்று? பரஸ்திரியை விரும்புபவனுக்கு மூளை மந்தமாகும் என்பது உன் விஷயத்தில் சரியாக போயிற்று. அலையில்லாத கடல் இல்லை, ராமனின்றி சீதை இல்லை. என் கற்பு அக்கினி என்றால் அதன் உஷ்ணம் அவர்தான். என் பிரபு உன்னை சுகமாக மரணமடைய விடமாட்டார். பலவிதமாக அவமானப்படப் போகிறாய். கொல்லிக்கட்டையை எடுத்து இலங்கை என்னும் கூரையில் சொருகிக் கொண்டிருக்கிறாய். நான் காரணம்தான். காரியமாற்றுபவர் என் பதியான மகாவிஷ்ணு. அவர் பொறுமையை நீ நிரம்ப சோதிக்கிறாய். தெய்வத்துக்கென்றே ஆக்கிய நைவேத்தியத்தை நாய் கொண்டு போக விடுவாரோ? அவரை சரணடைந்து இங்கே அமைத்து வா. உனக்காக நான் அவரிடம் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். இந்திரனின் வஜ்ராயுதத்திலிருந்தும் யமன் கையிலுள்ள கால தண்டத்திலிருந்தும் தப்பிவிடுவது எளிது. என் மீது ஆசை கொண்ட உன் ஹிருதயத்தை ராமபாணம் சல்லடை கண்ணாக்கிவிடும். ராம லக்ஷ்மணர்களின் பானங்கள் குவியல் குவியலாய் விழுந்து கூட்டம் கூட்டமாய் உன் சேனைகள் நாசமடைவதை கண்குளிர பார்க்கப் போகிறாய். வாமனனாய் வந்த மகாவிஷ்ணு பிரம்மாண்டமாய் வளர்ந்து ஈரடியால் பூலோகத்தையும் ஆகாயத்தையும் அளந்த சரித்திரத்தை நீ அறியாயோ? ராமனை சாதாரண மனிதன் என்று எடை போடும் நீ எத்தனை அறிவீலி! ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை ஒற்றையாக ஜெயித்தவர் என்பது ஏன் உனக்கு மறந்து போயிற்று? பூனையைப் போல் திருட்டுத்தனமாய் என்னை கவர்ந்து வந்தவனே, புலியின் வாசனை இருக்கும் இடத்தில் நாய் நிற்க முடியுமா? புருஷ சிங்கங்களான ராம லக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்தில் நீ எத்தனை நேரம் தாக்கு பிடிப்பாய்? முன்னர் ஒரு கையற்ற விருத்திராசுரன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் மாண்டது போல் உன் ஆயிலும் முடியப் போகிறது. நீ கொதிக்கும் வெந்நீராயிருக்கலாம், ஆனாலும் அக்கினிக்கு சமமாக முடியுமா? என் நாதன் ஒரே பானத்தால் கடலை வற்றடிக்கும் சக்தி கொண்டவர். இடி விழுந்தால் மகா விருட்சமும் தாக்கு பிடிக்க முடியாது. நீ கைலாயத்திலேயோ சத்திய லோகத்திலோ போய் ஒளிந்து கொண்டாலும் ராமபாணம் உன்னை விட்டு வைக்கப் போவதில்லை.
நீ பூஜிக்கும் பரமசிவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. மெல்லியலால் சீதையின் வார்த்தைகள் மாருதியின் மனதை குளிர்வித்தன.